இனிய வணக்கம் அன்பு உறவுகளே! நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு சிங்கப்பெண்கள் பற்றிய தொகுப்பு. ஆமாங்க. நமக்கு மிகவும் பரிட்சயமான ஒரு மனிதர பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அஞ்சலா, எம்.ஏ. பி.எட், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியை, காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி மாவட்டம். விவசாய குடும்பம். உடன் பிறந்தவர்கள் 4 பெண்கள், அண்ணன் ஒருவர். படிக்காத மேதைகளான தாய் தந்தை வயலில் உழைத்து எங்களை வளர்த்தார்கள். நானும் எனது அண்ணனும் மட்டுமே படித்து வேலைக்குச் சென்றோம். 3 பெண்களும் 8ஆம் வகுப்போடு திருமணம் முடித்து விட்டார்கள். அண்ணனின் கட்டளையால் என்னை படிக்க வைத்தார்கள். பல வழிகளை கடந்தே வழி பிறந்தது. கற்ற கல்வியும் கை கொடுத்தது. 18 ஆண்டுகளாக பணிபுரிகிறேன். முதல் வகுப்பு ஆசிரியராக, மன நிறைவோடு. திருமண பந்தம் ஏமாற்றம். ஆனால் பிள்ளைகளால் மன நிறைவு. ஒரு பெண் பிஎஸ்சி அக்ரி, திருமணம் முடித்து 2 பேரப்பிள்ளைகள். மகன் சுகாதாரத்துறை ஆய்வாளர். திருமணம் ஆகவில்லை, பெண் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். இவரது சிறந்த கவிதை தொகுப்பும் உங்களுக்காக. புகழுக்கு மயங்கினால் புதைந்திடும் வாழ்வு. மலர் என்றதால் உதிர்ந்து விட்டேன். நதி என்றதால் நனைந்து விட்டேன். விதி என்றதால் முடங்கி விட்டேன். சதி என அறிந்ததால் சாதிக்க துணிந்து விட்டேன். நம்மால் மட்டுமே முடியும். ஆஹா, என்ன அழகான வரிகள்! இன்றைய சிங்கப்பெண்கள் பதிவில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.